யாத்திரை போகிறதுங்கிறது நம்ம மதத்தில் சொல்லியிருக்கா. க்ஷேத்திரங்கள் பார்க்கணும். இது எப்போ பார்க்கணும் அப்படின்னா 60 வயசுக்குள்ளே பார்த்துடணும். என்ன காரணம்னா ஆஃப்டர் 60 நமக்கு 2 தெம்பு வேணும். பர்சில் தெம்பு வேணும், சரீரத்துலேயும் வேணும். பர்சில் தெம்பு இல்லைன்னா பிட்சை எடுத்துடலாம். சரீரத்தில் தெம்பு இல்லைன்னா நம்ம இன்னொருத்தரை டிபெண்ட் பண்ணிட்டு க்ஷேத்திராடனம் போகிறது ரொம்ப கஷ்டம். பிள்ளை நாட்டு பொண்ணு மாப்பிள்ளைய கூட்டின்னு போனால் அவளுக்கு லீவு கிடைக்கணும். எத்தனையோ இருக்குது. நீங்கள் நம்ம ஒரே தெரியாக யங்ஸ்டர்ஸை ப்ளேம் பண்ண முடியாது. நீங்கள் அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அவாவா உத்தியோக நிமித்தம் லீவு போட முடியாது. இதெல்லாம் நம்ம அதனால்தான் நம்ம 56 வயசுக்குள்ளேயே எல்லா க்ஷேத்திரமும் பார்த்துட்டு வந்துடணும். ஆமாம், தீர்த்த யாத்திரை முக்கியம். அதில் நதி ஸ்நானம் ரொம்ப முக்கியம். ஆமாம், ஏன்னா நம்ம நதியில் ஸ்நானம் பண்ண நமது முன்னோர்களுக்கு நல்லது சாஸ்திரத்தில் வச்சுருக்கா. இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ராமாயணம், பாரதம், பாகவதம் இப்படி நடத்துகிறோமே, இது நடத்தினா என்ன விசேஷம்னா 12 மாதமும் நடத்தணும். மாதக்கணக்கே கிடையாது. அதில் சில விஷயங்கள், கோகுலாஷ்டமினா பாரதம், பாகவதம், ஸ்ரீராமநவமினா ராமாயணம்னு ஒரு விஷயத்துக்காக வச்சா. ஆனால் இந்த இப்போ நீங்கள் நினச்சின்னு இங்கே அசோசியேஷனில் கேட்குற இந்த பாரதம் இப்போ நடத்துகிறோமே, இது அந்த காற்றில் இருக்கும், இந்த வேவ்ஸ் போகும். அதனால்தான் அதில் இப்போ இந்த காலத்தில் இன்னும் யூடியூப்பில் வேறு போடுறா. இதில் என்ன சொல்கிறதுன்னா 4 திசையிலும் துர்மரணம் அடைஞ்ச வாழ்க்கெல்லாம் நல்லது. நீங்கள் கேட்டேன்னா இதில் இன்னொன்று, இந்த பாரத ராமாயணம் எது கேட்குறோம்னா நவக்கிரக தோஷத்துக்காகத்தான். ஆமாம், எல்லாருக்குமே ஜாதகத்தை எடுத்தால் ஒரு தோஷம் இருக்கத்தான் இருக்கும். ஆமாம், நீ ஜோசியன்ட்ட போய் என்ன மாதிரி ஜோசியன்ட்ட காமிச்சா இப்படி பார்த்த ஒன்று சொல்லுவான், உங்களுக்கு இந்த புதன் இங்கே இருக்கிறதுக்கு இங்கே இருந்தால் நீங்கள் அமோகமாக இருந்திருப்பேம்மா. அது இல்லைன்னு தானே வந்திருக்கான். அது இருந்தால் அவன் ஏன் நம்மள்கிட்ட வரான்? புரியுறது உங்களுக்கு? அதனால் எந்த ஜாதகத்தை எடுத்தாலுமே ஒரு தோஷம் இருக்கும். எந்த தோஷத்துக்குமே பரிகாரம் என்னன்னா சத்கதாதி சிரவண யோகம். நல்ல விஷயங்களை கேட்கணும். கோயில்களுக்கு போகணும். நீங்கள் என்ன கவனிங்கோ, எங்களை மாதிரி ஜோசியல்கிட்ட போனேன்னா யாரும் நவக்கிரகத்தை கும்பிடுன்னு சொல்ல மாட்டோம். சிவனை கும்பிடு, அம்பாளை கும்பிடு, அனுமாரை கும்பிடு, 7.5 சனி பிடிச்சிருக்கு, நலச்சரித்திரங்கள், பாரதங்கள். அதனால் ராமாயணம் பாரதம் எது கேட்குறோம்னா நவக்கிரக தோஷஸ் அது போகிறதுக்கு. அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போ அதுவும் ரொம்ப டிவியை திருப்பினாலே பயமுறுத்துறா. நீங்களும் உங்கள் மேலேயும் தப்பு. உங்கள் மேலே நான் ரொம்ப கோவிச்சுக்கிறேன். ஓயாமல் ஜோசியம் பார்க்கப்படாது. ஒரு தடவை தான் பார்க்கணும். படிப்புக்கு பார்க்கணும், கல்யாணத்துக்கு பார்க்கணும், பிஸ்னஸ் பண்ணால் பார்க்கணும். மற்றபடி சும்மா பார்க்கக்கூடாது. நீங்கள் எல்லோரும் டெய்லி பார்க்குறீள். டிவியை திறந்தாலே மேஷராசி நேயர்களே. நான் எனக்கு ஜோசியம் தெரியும். நான் உங்களை கேட்குறேன், ஒரு மேஷராசியை வச்சு எப்படி சொல்கிறது? அஸ்வதி நட்சத்திரத்தில் எவ்வளோ நீங்கள் பிறந்த லக்னம், உங்கள் தசா புக்தி, உங்களுக்கு கிரகம் எங்கே உட்காண்டிருக்கு, எவ்வளவு இருக்குது தெரியுமோ? 7.5 சனியே பிடிக்கட்டுமே, என்ன பண்ண போகிறோம்? நான் உங்களை கேட்குறேன், 7.5 சனி பிடிச்சவா, அஷ்டம சனி பிடிச்சவாள்லாம் சாப்பிடாம தான் இருக்காளா, இல்லை தூங்காமல் இருக்காளா? இல்லை வேடிக்கை என்னென்னா 7.5 சனியில் தான் கல்யாணமே ஆகும். ஆமாம், அஷ்டம சனியில் தான் கல்யாணம் ஆகும். ஆமாம் சார், அவர் அருணகிரிநாதர் சொல்கிறார், நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோள். என்ன சொல்கிறார் பாருங்க, நாடி வந்த கோள். சனி பிடிச்சிருக்கு, குரு சரியில்லை அப்படிங்கிறான். பிடிக்கட்டுமே, சனி பிடிச்சிருக்கு, நம்ம பிடிச்சின்னு இருக்கோமே ஆத்துக்காரிய. சனியை விட மோசம் இல்லையோ சொல்லு. நம்ம பிடிச்சின்னு இருக்கோமே ஆம்படையான. என்ன இது எனக்கு புரியல.
தயவு செஞ்சு உங்களுக்கு சொல்கிறேன், சும்மா பார்க்காதேங்கோ ஜோசியத்தை. ஆமாம், கஷ்டம். ஒன்று வச்சுக்கோங்க, குலதெய்வத்தை கும்பிடு, இஷ்ட தெய்வத்தை கும்பிடு, கிராம தெய்வம் நீ எங்கே தெருவில் இருக்கோ அங்கே இருக்கிற தெய்வத்தை கும்பிடு. வேத மந்திரமே சொல்கிறது, குலதேவதா, கிராம தேவதா, இஷ்ட தேவதா, ஆராத்தியம். புரிஞ்சதோ? அப்புறம் உங்கள் முன்னோர்கள் செஞ்ச தானமெல்லாம் பண்ணு, நீயும் தானங்களை சேர்த்துக்கோ, என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணு, நிம்மதியாக இருங்கோ. ஆமாம், அனாவசியம் வேண்டாம். நாளைக்கு பார்க்க போகிறோம் திரௌபதி மான சம்ரட்சணம். புரந்தரதாசரன் சொல்கிறார், அவளை எப்படி காப்பாற்றினான் பகவான். நாளை சப்ஜெக்டுக்கு இன்றைக்கே கேள்வி வச்சுருக்கேன், நாளைக்கு ராத்திரி பூரா யோஜனை பண்ணிட்டு வாங்கோ. திரௌபதியை காப்பாற்ற பெருமாள் சபைக்கு வரலை. ஏன் வரலை? வைஷ்ணவத்தில் சர்ச்சை. ஏன் வரலை? வராமல் எப்படி புடவை வந்தது? அவளுக்கு ஏன் இந்த கஷ்டம் வந்தது? அவனோ யாகம் பண்ணான், தானம் பண்ணான். இந்த கஷ்டம் வந்ததற்கு என்ன காரணம்? திரௌபதியே காரணமா, இல்லை 5 பேரும் காரணமா, இல்லை திரௌபதிக்கு காரணம் 5 பேர் ரூபத்தில் வந்ததா? அடுத்த கேள்வி, திரௌபதியை காப்பாற்ற சபைக்கு பகவான் வரலை. ஏன் வரலை? ஒரு சர்ச்சை. வராமல் எப்படி புடவை வந்தது? இப்போ ஜோசியம் சொல்லிட்டு இருக்கேனே, அந்த காரணம்தான் நாளைக்கு. ஆமாம், நாளைக்கு நலச்சரித்திரம். இப்படி வரிசையாக இல்லை, ஜோசிய சப்ஜெக்டு தான். ஆமாம், அதனால் 7.5 சனி பிடிச்சவா, 8 சனி பிடிச்சவா, இனிமேல் பிடிக்க போகிறவா, விட்டவா, எல்லாரும் 11 நாள் வா. புரிஞ்சதா? ஜோதிஷத்துக்கு அதான் மருந்து. ஆமாம், நாமாவளி பாடுறேன். ராமா 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 என்று நாமம் சொல்லி பாடணும், நாமம் சொல்ல வாராவிட்டால் நல்லவரோடு சேரணும். கிருஷ்ணா 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 என்று பஜனை செய்து பாடணும், பஜனை செய்ய வாராவிட்டால் பக்தரோடு சேரணும். விட்டல் 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 என்று கையை தட்டி பாடணும், கையை தட்ட வாராவிட்டால் கோஷ்டியோடு சேரணும். எண்ணி எண்ணி பார்க்கணும், ஏகாந்தமாயிருக்கணும். ராமா 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 என்று எண்ணி எண்ணி பார்க்கணும், ஏகாந்தமாயிருக்கணும். என்றும் அவன் சொரூபத்தில் ஈடுபட்டு இருக்கணும். ராமா 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 என்று நாமம் சொல்லி பாடணும், நாமம் சொல்ல வாராவிட்டால் நல்லவரோடு சேரணும். ஜானகி காந்த ஸ்மரணே. நல்லா கேளுங்கோ, முக்கியமான க்ஷேத்திரத்தை சொல்கிறேன், டைம் ஆயின்றிருக்கு. அர்ஜுனன் காசிக்கு வந்தான், கங்கையில் ஸ்நானம் செய்தான், மரீச்சி புத்திராளுக்கு சாப விமோச்சனம் கொடுத்தான். திருவேங்கடம் வருகிறான், அதுக்கு பேர் திருவேங்கடம்னு பேர், திருப்பதிங்கிறோம். எல்லா தேசத்துக்குமே திருப்பதின்னு தான் பேர். அங்கே பெருமாள் நின்ற கோலம், வைஷ்ணவத்தில் 3 கோலம் சொல்கிறது. நின்ற கோலம், விற்றிருந்த கோலம், கிடந்த கோலம். அதில் அங்கே நின்றுருக்கார். இந்த காலத்தில் ஒரு ஸ்தபதி பாடுறார், சங்க சக்கர வரத பாணி அங்கவஸ்திரதாரி ஸ்ரீ வெங்கடேசநாதம் ஜெகஜால பாலம் வந்தே.
மங்கள கோவிந்த நாமஸ்மரணம் சாளகிராம மாலாபரணம் சப்தகிரிவாசம் சர்வரோக நிவாரண்யம் சர்வரூபவேஷம் சர்வரோக நிவாரண்யம். திருவேங்கடத்தில் இருக்கிற பெருமாளை சேவிச்சான். அப்போ இங்கே திருவல்லிக்கேணி கிடையாது, இருந்தாலும் சொல்கிறேன், இங்கே 5 சந்நிதி இருக்குது. நீங்கள் ரொம்ப பேர் மெட்ராஸுன்னா என்னவோ தப்பாக நினைக்கிறா. தமிழ்நாட்டில் இது இங்கே வந்துட்டும் தப்பாக சொல்கிறேன். ரொம்ப உங்களெல்லாம் கோவிச்சுக்கிறேன். மெட்ராஸ் என்ன ஊருங்கிறள். அப்படி சொல்கிறவா தயவு பண்ணி காலி பண்ணி போயிடுங்கோ. எனக்கு மெட்ராஸ் யாராவது குறை சொன்னால் பிடிக்காது. வள்ளலார் அன்றைக்கே சொல்லியிருக்கார், தர்மம் மிகு சென்னைன்னு. ஆமாம், சிட்டிஸை குறையே சொல்லக்கூடாது. நம்மளை வாழ வைக்கிற இடம். பல கிராமங்கள் சேர்ந்தது. நீங்கள் சென்னைன்னு புதுசு அப்புறம் வந்தது. அதுக்கு முன்னால் சென்னை கிடையாது. வில்லிவாக்கம், வில்வாரண்யேஸ்வரர், திருவல்லிக்கேணி, மயிலாப்பூர், அந்த பம்மல் இருக்க அங்கே திருநீர்மலை, அங்கே திருநின்ற ஊர், அது அரக்கோணம் இல்லை, அது தெரியுமா உங்களுக்கு? அது 6 கோணம். அங்கே பெருமாள் இருக்கார். அவரை சுற்றி இந்த பக்கம் காளகஸ்தி, திருப்பதி எல்லா க்ஷேத்திரமும் இருக்குது, செங்கல்பட்டு எல்லாம். அதனால் 6 கோணத்தில் இருக்கிறதுனால அரக்கோணம்னு ஆயிடுச்சு. நிறைய எல்லாமே க்ஷேத்திரம். நீங்கள் வடபழனி முருகன் எப்படி இருந்தார்? சால கிராமம்னு அங்கே இடம் இருக்குது. அங்கே ஒரு ரிஷி இருந்தார், முருகனை நோக்கி தபஸ் பண்ணார். அவருக்காக வந்தார், அதனால் வடபழனி. விருகம்பாக்கம்னு நான் இருக்கேன், அந்த இடத்துக்கு பேர் விருட்சம்பாக்கம். அங்கே ஒரு பெருமாளுக்கு சொந்தம் தென்னந்தோப்பு. அங்கே இருக்கார் பெருமாள். இப்போ எல்லாம் கட்டிடமாயிடுது. அதுக்கப்புறம் வலசரவாக்கம் இல்லை, அதுக்கு பேர் வள்ளிசேர்பாக்கம். தெரிஞ்சுக்கோங்கோ. ஆமாம், அந்த கோயம்பேடுங்கிறாளே, கோயம்பேடக பசுமாடு இருந்த இடம், அங்கே ரிஷி வான்மீகி தபஸ் பண்ண இடம், லவக்குச்சால் இருந்த இடம். கோயம்பேடக பசுமாடு இருந்தாலே அந்த இடம் சுபிக்ஷமாக இருக்கும், சந்தேகமே படாது. அதனால் இது மெட்ராஸ் பூர க்ஷேத்திரம். ஆமாம், நீங்கள் நம்ம வந்திருக்கிறதே புழைக்க வந்திருக்கிறதே ஒஸ்தியான க்ஷேத்திரத்தில், தெரிஞ்சுக்கோங்க. அவன் அப்படி வரான். திருவண்ணாமலை சேவிச்சான், திருக்கோவிலூர் சேவிச்சான், இங்கே வந்து திருவெண்ணைநல்லூர், எல்லா ஊரும் வந்தான். சொல்ல நேரம் இல்லை. சிதம்பரம் கோயில்னாலே நீங்கள் தமிழ் டிக்ஷனரியில் அர்த்தம் பார்க்கலாம். 3 அர்த்தம் தான் போட்டிருப்பா. கோவில், சிதம்பரம், ஸ்ரீரங்கம். சிதம்பரம் நடராஜாவை வச்சுத்தான் சிவங்கோவில். நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எல்லா சிவங்கோவில்லையும் போய் பாருங்கோ, நடராஜா இருப்பர். நடராஜாவுக்கு புறப்பாடு உண்டு. நடராஜா இல்லைனாலே அது சிவங்கோவில் இல்லை, தெரிஞ்சுக்கோங்க. அங்கே நடராஜா அது வந்து ஆகாசம். ஆகாசம்னா ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, பறந்து விரிந்ததுன்னு அர்த்தம். அது க்ஷேத்திரம், ஆகாச க்ஷேத்திரம். அங்கே நடராஜன் மூர்த்தி காலை தூக்கி ஆடுறார், டமருகநாதம் கொட்டி என் திருவடியை பிடிங்கிறார். குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் குமண் சிரிப்பும் பனித்த செடையும் பவளம்போல் மேனியும் பால் வெந்நீரும் இனித்தமுடைய எடுத்த பொற்பாதம், தூக்கிய திருவடி குஞ்சித பாதம், இனித்தமுடைய எடுத்த பொற்பாதம் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தே. கோபாலகிருஷ்ண பாரதியார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் நடராஜாவையே பாடிந்தார். அவர் திருவையாறில் ராமனையே பாடிந்தார். இவர் ஒரு நாளைக்கு எங்கள் திருவையாறு போனார். அவர் சந்நிதி தெருவில் அவர் ஆற்றுல போய் உட்காண்டார். ராமனை பாடின்னு இருக்கார். பாட்டை கேட்டுட்டு நான் குளிச்சுட்டு வரேன்னார். பஞ்ச நதியில் ஸ்நானம் பண்ணிட்டு சிவனை சேவிச்சுட்டு இவரை திரும்பி பார்க்க வந்தார். நீங்கள் எங்கேருந்து வரேன்னு கேட்டார். சிதம்பரத்துலேருந்து வரேன்னார். ஓ, அங்கே ஒரு கோபாலகிருஷ்ண பாரதின்னு ஒரு பக்தர் இருக்காரே, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டார். அடியேன் தான்னர். உடனே அவர், நீங்கள் என்ன பாடுறீள் சிவனை நடராஜாவை? அப்போ அவர் ஆபோகி ராகத்தில் பாடிந்தார். ஆபோகியில் கீர்த்தனை பண்ணியிருக்கேளான்னு கேட்டார். நான் இன்னி வரைக்கும் பண்ணலை, உங்கள் கீர்த்தனையை கேட்டுட்டு காவேரி கரையில் பண்ணினேன்னர். எங்கள் காவேரி கரையில் நடராஜா சபாபதினா அவர் தான்.
சபைக்கு நாயகன், காலை தூக்கி ஆடிய சபாநாயகர், யார் காலிலும் விழாத சபாநாயகர். ஆமாம், அவர் நடராஜா. ஆமாம், அவருக்கு பேர் பித்தன்னு பேர். அவர் நாட்டியம், அவருக்கும் அவன் ஆம்படையாளுக்கும் போட்டி வந்துருத்து, பார்வதிக்கும். நீங்கள் எல்லாரும், நம்ம எல்லாரும் தப்பாக ஒன்று சொல்கிறோம். உங்கள் ஆத்துல மதுரையா சிதம்பரமானு கேட்குறாள். மதுரைன்னா மீனாட்சி, சிதம்பரம்னா நடராஜான்னு. தப்பு. சிதம்பரம்னா தான் பொம்மநாட்டி, மதுரைன்னா தான் ஆம்பளை. அது தெரிஞ்சுக்கோங்க. ஆமாம், மதுரைன்னா தான். என்ன சார் மாற்றி சொல்கிறேள்? சிதம்பரத்தில் நடராஜா நாட்டியம் ஆடினார், பார்வதியும் ஆடினா. கோவிந்தராஜா அங்கே ஜட்ஜு படுத்துன்னு இருக்கார், அவரையும் ஆழ்வார் பாடியிருக்கார். இல்லை வேடிக்கை என்னென்னா, இந்த 3000 தில்லைவாழ் அந்தணர்களும் கோவிந்தராஜாவையும் கும்பிட்டா. அவரை கும்பிட விட்டதுனால தான் இப்போ பிரச்சனை வந்துருத்து. ஆமாம், நான் இதை அவள்கிட்டயே சொன்னேன். இவர் கோவிந்தராஜா ஜட்ஜு, தங்கையும் மாப்பிள்ளையும் ஆடுறா. ஜட்ஜ்மெண்ட்டு கேட்குறா, யார் நன்னா ஆடுறான்னு. டான்ஸு நன்னா போயிருந்தது மக்களமாக. இப்படி பார்த்துட்டே இருந்த கோவிந்தராஜா பார்வதியை பார்த்தார். தங்கச்சி ஆட்டத்தை நிறுத்தி கோர்னுட்டார். ஏன் நான்னார், மாப்பிள்ளை தோற்று போயிட்டார்னார். சிவன், நான் எங்கே தோத்தேன்? நான் காலை தூக்கினேன், உங்கள் தங்கையால் காலையே தூக்க முடியல, நான் தானே ஜெயிச்சேன்னார். மாப்பிள்ளை, நீ காலை தூக்கினது என்னவோ சரிதான், நான் எந்த காலை தூக்கினேன்னு கேட்டார் சிவன். சிவன்ட்ட என்ன சொல்கிறேன்னா, அவர் தூக்கினது இடது கால். ஐயோ, அது என் தங்கச்சியோட கால், நீர் தப்பு பண்ணிட்டீரேன்னர். அவர் இந்த அவசரத்தில் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் தூக்கி விட்டார். நீங்கள் பாருங்க, சிவன் பார்வதி துணை இல்லாமல் எந்த காரியமும் பண்ண முடியாது, தெரியுமோ? நான் ஒரு ஊருக்கு உபன்யாசத்துக்கு போனப்போ முருகன் பார்வதி துணை இல்லாமல் அவதரித்தார்னா, சமத்தை பற்றாமல் பேசாதே இப்போ உட்காந்து கதை கேளுன்னு. நெத்திக்கண்ணில் அவதரித்தார். நெத்திக்கண்ணில் 50% பார்வதிக்கும் உண்டு, தெரியுமா உங்களுக்கு? அப்புறம் மன்மதனை தகனம் பண்ணார் நெத்திக்கண்ணில், அதுலேயும் பார்வதிக்கு பங்கு உண்டு. யமனை உதைச்சார் மார்க்கண்டேயனுக்காக, அதுவும் இடது காலால் தான் உதைச்சார், வாமச்சேவடி தன்னை. அவரோட ரெஃபரன்ஸில் எதுவுமே பண்ணலை. ஆமாம், எல்லாம் பார்வதியோ, வித்தவுட் பார்வதி சப்போர்ட் அவரில் யாருமே பண்ண முடியாது. பெரும்பாலும் இப்படி தான் பார்க்க போகிறோம். சிதம்பரத்தில் வணங்கின, அதுக்கு பேர் தில்லைன்னு பேர். தில்லைங்கிற புஷ்பம் விளைஞ்ச இடம். நீங்கள் அந்த தில்லைங்கிற தமிழ் பதத்துக்கு ஈடான பதம் கிடையாது. நான் கண்ட தில்லை, நான் கண்டது இல்லை, நான் பார்த்த தில்லை, நான் பார்த்தது இல்லை, நான் கேட்ட தில்லை, நான் கேட்டது இல்லை, இது மாதிரி பதம் காண முடியாது. அவர் அங்கே நடராஜ பெருமான், அங்கே தான் தேவாரம் வெளிக்கொணர்ந்த இடம் சிதம்பரம். சிதம்பரத்தில் தான் ஆயக்கலை 64 வளர்ந்தது. இன்றைக்கும் நாட்டியம், சங்கீதம், சாஸ்திரம், உபன்யாசம், அவள் எந்த ஊரில் போய் பேர் புகழ் வாங்கினாலும் சிதம்பரத்தில் பேர் வாங்கணும். அப்போ தான் அவன் உலகத்துக்கே பிரசித்தமாக இருக்கக்கூடியவன். அது அனுபவத்தில் சொல்கிறேன், அது அப்புறம் இன்னொரு நான் சொல்கிறேன். அந்த நடராஜாவை சேவிச்சான். அப்போ கும்பகோணம் மாயவரம்லாம் கிடையாது, இருந்தாலும் சொல்கிறேன். அங்கேயும் க்ஷேத்திரங்கள், பெருமாள் படுத்துன்னு இருக்கார். திரு இந்தளூர்னு பேர் மாயவரத்தில். கும்பகோணத்தில் சாரங்கபாணியாக படுத்துன்னு இருக்கான். அதெல்லாம் இன்னொரு நான் வர்ணிக்கிறேன். ஸ்ரீரங்கம் வந்தான், 7 பிராகாரத்துக்கு நடுவில் படுத்துன்னு இருக்கார். காவேரி 2 பக்கமும் ஓடுறது. மைசூர்லேருந்து உற்பத்தியாகி வரா காவேரி. எல்லா நதியும் ரெங்கநாதனை தேடின்னு வருது. சமுத்திரத்தில் தான் பொண்ணு எடுத்தார். நதியெல்லாம் மாமியார் முறை ஒரு விதத்தில் ரெங்கநாதனுக்கு. இந்த மாமியாருங்கிறவ பொண்ணாத்துக்கு போகிற போது பட்சணம்லாம் பண்ணிட்டு போவா, மாப்பிள்ளைக்கு பிடிச்சதா. ஆமாம், ஏன்னா நம்மாத்தி சமத்தையும் காப்பாற்றின்னு இருக்கானேன்னு அவள் எல்லா பட்சணமும் பண்ணி எடுத்துன்னு போவாள். அவள் அங்கே மைசூர்லேருந்து உற்பத்தி ஆகி வருமோ முத்து குவியலோடு வரா.
நீங்கள் மற்ற நதியை விட காவேரி பார்த்தேன்னா கலங்கி தான் வரும். அவன் ஏன் கலங்கி வராளாம்? ரங்கநாதனுக்கு மாலையாக போப்புறோமேன்னு கலங்கி வராளாம். ஸ்ரீரங்கம் தாண்டின உடனே ஏன் கலங்கி போனாலாம்? ரங்கநாதனை பிரிஞ்சுட்டோமேங்கிற துக்கமாம். அப்படி வரார் தாயார் வர. கங்கையில் புனிதமாய காவிரின்னர் ஆழ்வார். அவன் ரங்கநாதன் மேற்க தலை வச்சு கிழக்க காலை நீட்டி வடக்க பின்புறங்காமிச்சு லெங்கையை பார்த்து படுத்துட்டு இருக்கான். குடதிசை முடியை வைத்து உணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை லெங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்தை அரவணை துயிலுமா கண்டு உடல் எனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரேன்னர். சூரிய பகவான் கிழக்க உதிச்சு மேற்க மறையறான். கதிரவன் குணதிசை சிகரம் வந்தணைந்தாம் ஆழ்வார் சாதிச்சார். அதுக்கு பேர் குணதிசை குடதிசைன்னு பேர். அவர் குணதிசை பாதம் நீட்டினர். ஏன் அப்படி சொன்னாரா? இந்த கிழக்கு திசையில் தான் இவரோட ஊர் இருக்குது, திருமண்டங்குடி. அவன் காலை நீட்டினால்தான் தனக்கு இந்த ஞானம்ங்கிறார் தொண்டரடிப்புடி ஆழ்வார். சூரிய பகவான் குணதிசையில் உதிச்சு அப்படி மேலே வந்தான். நாரதர் வந்தார், நீ குணதிசையில் உதிச்சையே எதை கண்டேன்னர்? சூரியனை. காலை கண்டேன்னா பெருமாள் திருவடியை சேவிச்சதை சொன்னான். மேற்க மறைஞ்சான். எதை கண்டேன்னர்? மாலை கண்டேன்னர். காலை கண்டேன், மாலை கண்டேன், திருமாலை கண்டேன்னர். அதுலேருந்து தான் காலை மாலைன்னு வந்ததுன்னு வியாக்கியானத்தில் எடுத்திருக்கா. தென்திசை லெங்கை நோக்கி எல்லாரும் தமிழ் வளர்த்தேங்கிறா. தமிழை வளர்த்தது பெருமாள் தான். பெருமாளுக்கு பேரே 4000 பெருமாள்னு பேர். நீங்கள் சிவன் கோயிலில் கூட அப்படி கிடையாது. பெருமாள் கோயிலுக்கு போனேன்னா அவள் பின்னால் வேதம் சொல்லிட்டு வருவா, முன்னால் பிரபந்தம் சொல்லிட்டு போவா. வேதம் சொல்கிறவாளும் வேதமும் சம்ஸ்கிருதமும் பெருமாள் திருவடி எங்கேன்னு தேடுறதாம். பெருமாள் என்ன பண்ணுறாராம்? தமிழ் எங்கேன்னு தேடுறாராம். அதுதான் அருணகிரிநாதர் சொல்கிறார், முந்து தமிழ் மாலையினர். திருப்பரங்குன்றத்தில் முருகனை பாடுறார். என்னென்னா தமிழை தேடக்கூடிய அந்த பெருமாளின் மருகோனேன்னர். புரியுறதோ? அதனால் அங்கே ஸ்ரீரங்கத்தில் என்ன விசேஷம்னா, இங்கே கங்கையில் 3 நாள் தங்கி ஸ்நானம் பண்ணி அங்கே பெருமாளை சேவித்த புண்ணியம், யமுனையில் 5 நாள் தங்கி ஸ்நானம் பண்ணி பெருமாளை சேவித்த புண்ணியம், இந்த காவேரியில் ஒரு வேளை தங்கிட்டு காவேரியில் தீர்த்தமாடி ரங்கநாதனை சேவிச்சுட்டேன்னா அங்கெல்லாம் பண்ணின பாவம் போகும். ஸ்ரீரங்கத்தில் என்னென்ன பண்ண போகிற பாவமும் போயிடும்னார் ஆதிசங்கரர். ஆமாம், திராத்திரம் து ஜாக்குநவி தீரே பாஞ்சராத்திரம் து யாமுனே காவேரி தீரே மாம் மரணாந்திகம். 108 திவ்ய தேசத்துலேயே வைஷ்ணவத்தில் பிரதானமான திவ்ய தேசம் ஸ்ரீரங்கம்தான். யாரும் மறுக்க முடியாது, அது தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் ஒரு வச்சனம் சொல்லுவா, எங்கு சுற்றியும் ரெங்கனை சேவின்னு. எல்லா பெருமாளையும் பார்த்துட்டு தான் ஸ்ரீரங்கத்தை பார்க்கணும். ஏன்னா ஸ்ரீரங்கத்தை பார்த்துட்டோம்னா அப்புறம் மற்ற பெருமாளை பார்க்க மாட்டோம், பிரியம் வராது. நாங்கள்லாம் ஸ்ரீரங்கத்திலே வளர்ந்தவா. 35 வருஷம் அப்புறம் இங்கே பிழைக்கிறதுக்காக வந்தேன். இருந்தாலும் நாங்கள் இன்னமும் மாதத்துக்கு ஒரு நாளாவது ரங்கநாதனை சேவிக்க போயிடுவோம். ஆமாம், நீங்கள் எத்தனை க்ஷேத்திரம் பார்த்தாலும் எங்கள் ரெங்கனுக்கு ஈடு ஜெகத்திலேயே கிடையாது. 12 மாதமும் உற்சவம். ஆமாம், இன்றைக்கி என்ன உற்சவமோ அதுதான். நீ 1 கோடி ரூபா கொடுத்தாலும் இன்றைக்கி கருடன்னா இன்றைக்கி தான் கருடன். நாளைக்கு நான் 1 கோடி தரேன் கருட சேவை பண்ணு, நான் 1 கோடி தரேன் கல்யாண உற்சவம் பண்ணு அப்படின்னா எங்கள் பெருமாள் பண்ண மாட்டான். இந்த பணம் கொடுத்தா கல்யாண உற்சவம் பண்ணுறதுக்குன்னு இருக்கா. அவன்தான் இன்கம் டேக்ஸ் பெருமாள். எனக்கு நிஜமாலுமே அவர் மேலே பிரியம் கிடையாது. எங்கள் ரங்கநாதர்னால் பங்குனி மாதம் பங்குனி உத்திரத்தன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் தாயாரோட ஒன்றா இருப்பார், தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா 2 நாள் முன்னால் உறையூரில் ஒரு தாயாரை கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறார். இந்த தாயார் விடமாட்டேங்கிறா, பெரிய சண்டை நடக்கும். நம்மாழ்வார் தான் சேர்த்து வச்சார். பங்குனி உத்திரத்தன்னைக்கு தான் நம்ம வணங்குற எல்லா தெய்வத்தோட கல்யாணம், சீதா கல்யாணம், பார்வதி கல்யாணம், வள்ளி கல்யாணம்,
ருக்மணி கல்யாணம் எல்லாமே பங்குனி உத்திரம்தான். நம்ம வணங்குற எல்லா தெய்வமுமே லவ் மேரேஜ் தான். அதனால் நமக்கு காதலர் தினம்னா பங்குனி உத்திரம்தான். அதனால் அன்றைக்கி நீங்கள் பங்குனி உத்திரத்தன்னைக்கு ஆம்படையா முன்னாடி ஜோடி ஜோடியாக போயிட்டு வாங்க, கோயிலுக்கு போங்கோ. ஆமாம், அன்றைக்கி ஸ்ரீரங்கத்தில் பங்குனி உத்திரத்தன்னைக்கு தான் ஒரு நாள் ஒன்றா இருப்பார். எங்கள் ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதசிக்கு முதல் நாள் நாச்சியார் கோலம்னு பேர். பெருமாள் தாயார் வேஷம் போட்டுன்னு வருவர், மோகனாவதாரம். நம்ம எப்போவுமே புதுசாக ஒரு காரியம் பண்ணால் பேணிக்கப்பட்டவாளை எப்படி இருக்குதுன்னு கேட்போம். ஒரு புடவையை கட்டிண்டு வந்து நிற்கிறார், அப்படி ஜில்லுன்னு. கூரத்தாழ்வான் பரம்பரையில் வந்த பட்டர் சுவாமி நிற்கிறார். ஏழனா இப்படி என் தாயார் வேஷம் எப்படின்னு கேட்குறார். பிரமாதம், எங்கள் தாயார் படிதாண்டா பத்தினி, அவள் தான் இங்கே வந்துட்டாளோன்னு நினச்சேன் ரங்கநாதா. ஒரு சந்தேகம் ரங்கநாதா, நீ ஃப்ளீட்ஸ் வச்சுருக்கிறத பார்த்தா எங்கள் தாயாருக்கே தினம் நீ தான் புடவை கட்டி விடுறியோன்னு கேட்டார். ரொம்ப நன்னா இருக்குது. பின்னல் முன்னால் வந்து பின்னால் போய் நன்னா இருக்குது. ஆனால்னர் என்ன ஆனாலுங்கிறேன்னர், நீ என்ன வேணாலும் வேஷம் போட்டுக்கோ ரங்கநாதா, குரலை மாற்றி பேசலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் எங்கள் தாயாரோட கருணக்கண்ணு உங்கள்கிட்ட இல்லை. இந்த ராவணனை பார்த்தாப்புல பார்க்குற, துரியோதனை பார்த்தாப்புல பார்க்குற, அவன் எங்கே போவான் கருணைக்கு? தியாக பிரம்மன் சொன்னார், ஒருத்தன் ட்ராமாவில் பெண் வேஷம் போட்டு நடிக்கலாம், அவனுக்கு கற்புன்னா என்னன்னு தெரியாதுன்னர். ஏன்னா அவன் ஆம்பளையோலையோ கூட்டத்தில் எந்த பொம்பளை அழகாக வந்திருக்கான்னு தான் பார்ப்பான்னர் அவர். காமினி வேஷதாரிக்கு சாத்வி நட்டத்துள்ளு ఏమైనా తేలుచును ఓ సీతా రమానియడ பிரேமரகீத்துலகு. நிறைய இருக்குது, இன்னொரு நாள் சொல்கிறேன். ஸ்ரீரங்கத்துலேருந்து மதுரை போனான் மீனாட்சி. அந்த ஊருமே கூடல் பெருமாளுக்கு தான் சொந்தம். இந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்கார் அந்த பெருமாளுக்கு தங்கையை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவள் பெரிய ஆள் ஆகிட்டா. அதனால் மீனாட்சிக்கு சொந்தமாயிடுத்து. ஆமாம், நீங்கள் மீனாட்சின்னு கூப்பிட்டா அவள் திரும்பி பார்க்க மாட்டா. எங்கள் ரெங்க சகோதரின்னா தான் திரும்பி பார்ப்பா. பத்மநாப சகோதரி சங்கரி பஞ்சாஷட் பீட்டரூபிணி. மதுரையில் பாண்டியராஜா பொண்ணை கல்யாணம் பண்ணான், பையன் பிறந்தான், அவனுக்கே ஸ்வீகாரம் கொடுத்தான். திருப்புல்லாணி வர போனான். துவாரகை போய் சுபத்ரையை விரும்பினான். கிருஷ்ணன் கிருபையில் கல்யாணம் ஆச்சு. அர்ஜுனனுக்கும் இந்த சுபத்ரைக்கும் பிறந்த வீரப்புதல்வன் தான் அபிமன்யு. பஞ்சபாண்டவா உண்டா வாழ்ந்துன்னு இருக்கா. நாரதர் திரும்ப வரார் தர்மபுத்திரனை தேடிண்டு. நான் உங்கள் அப்பாவை தேவலோகத்தில் பார்த்தேன், அவர் ராஜசூய யாகம் பண்ணணும்னு ஆசைப்பட்டார்னா. அப்படின்னா நீ பண்ணுன்னு அர்த்தம். நம்மளை பெரியவாள்லாம் இப்படி ஒன்று சொன்னால் உடனே பண்ணிவிடுறேன்னு சொல்லக்கூடாது, முயற்சி பண்ணுறேங்கணும். முடியாதுன்னு சொல்லக்கூடாது, பண்ணிவிடுறேன்னு சொல்லக்கூடாது, முயற்சி பண்ணுறேன்னார். அப்பவும் நாரதர் சொல்கிறார், ஜெகநாதன் கிருஷ்ணனா உன் பக்கத்தில் இருக்கான், நல்ல சகோதரால் 4 பேர், இதை விட உனக்கு என்ன வேணும் அப்படின்னர். சிரிச்சுட்டார், முயற்சி பண்ணுறேன். அப்போ கிருஷ்ணர் சொன்னார், ஜராசந்தனை ஜெயிக்கணும், எல்லா தேசத்து ராஜாக்களும் ஏற்றுக்கணும், எல்லாரும் ஏற்றுப்பா, நீ யாகம் பண்ணு அப்படின்னு சொன்னார். நாளைக்கு ராஜசூய யாகம், திரௌபதி மான சம்ரட்சணம். திரௌபதியை காப்பாற்ற பெருமாள் சபைக்கு வரலை. திரும்பவும் சொல்கிறேன், ஏன் வரலைன்னு சொல்லு. இதை கொஞ்சம் எல்லாருக்கும் கொடுங்கோ, எல்லாரும் இந்த ராமாயணத்தை சொல்லுங்கோ, ராமநாமா ஒலிக்கட்டும். சுத்த பிரம்ம பராத்பர ராம் சொல்லுங்கோ. காலாத்மக பரமேஸ்வர ராம் சேஷதல்ப சுக நித்திதராம் பிரம்மாத்யமர பிரார்த்திதராம் சண்டகிரண குலமண்டனராம் ஸ்ரீமத் தசரத நந்தனராம். இந்த முதல் பக்கம்
திருப்பிக்கோங்க, மேலே பாருங்க. கியாதஸ்ரீ ராமதூதா. இது இந்த அனுமார் ஸ்லோகம் ரொம்ப பேருக்கு தெரியாது. சொல்லுங்க. கியாதஸ்ரீ ராமதூதா பவனதனுபவகா பிங்களாட்சா சிகாவான் சீதா சோகாபகாரி தசமுக விஜயி லக்ஷ்மண பிராணதாதா ஆனேதா பேஷஜாத்ரே லவண ஜலநிதே லங்கனே தீட்சிதோயகா வீரஸ்ரீமான் ஹனுமான் மம மனசி வசன் காரியசித்தமதிம் தனோது. ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. உட்காண்டு உட்காண்டே பாருங்க, பின்னால் இருக்கிறவாளே தெரியாது. ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ராம ஹரே 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 கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. நம பார்வதி பதயே ஜானகி காந்த ஸ்மரணே சதா சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ஜெய் கஜேந்திர வரதுனிகி பிரக்லாத வரதுனிகி வில்லிபுத்தூரார் மகராஜ்கி ஜெய் வீர தீர சூர ஆஞ்சநேய சுவாமிக்கு. அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியற்காய் ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட எல்லாரூரில் இஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எடுத்து காப்பான். ராதே கிருஷ்ணா. கவலைப்பட வேண்டாம். 6:30 8:30